Good morning students, welcome to our class. Today's class we are going to see the new topic economics. Okay, economics first lesson, production. And now see the learning objectives. In this lesson we are going to discuss what is the meaning of production and to understand the types of production, to know the factors of production and to understand the characteristics of factors of production. Okay, these are the topics we are going to see in this lesson. Okay, first what is the meaning for production? So production அப்படினா என்ன? சரிங்களா? production அப்படினா என்ன? தமிழ்ல என்ன production அப்படினா? குட், உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ உற்பத்தி அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம், எந்த பொருளை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். உற்பத்தியினுடைய வகைகள். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தியினுடைய காரணிகள். சரிங்களா, எப்படியெல்லாம் பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் பாருங்கள். ஸோ see, 2 girls are eating sugar cane. How many of them like to eat the sugar cane? Yes, everyone likes to eat. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன் சாப்பிட்றதுக்கு விரும்புவீங்க இல்லையா? கரும்பு சாப்பிட கசக்குமா அப்படி தானே கேட்போம். கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே கரும்பு எல்லாருக்குமே பிடிச்ச உணவு. அப்போ 2 கேர்ள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்தவர் கேட்குறாரு, ஓகே, எ பர்சன் ஆஸ்க் ஹிம் வாட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆர் வாட் இஸ் த ப்ராடக்ட் வி கெட் ஃப்ரம் த சுகர் கேன். அதாவது கரும்பு சாப்பிட்றீங்க, இந்த கரும்புலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த 2 கேர்ள்ஸ் யோசிச்சு சொல்கிறேன். நீங்கள் சொல்வீங்க இல்லையா, டக்குன்னு சொல்வீங்களே, கரும்புலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது? வெரி குட், சர்க்கரை கிடைக்குது இல்லையா, சுகர். ஓகே, ஸோ இப்போ கரும்பு எங்கேருந்து கிடைக்கிது? நாம் விவசாயம் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் மூலயமா என்ன பண்ணுறாங்க, நமக்கு விவசாயம் பண்ணி அந்த கரும்பு தராங்க. அந்த கரும்பை நாம் என்னவா மாற்றுறோம், அந்த கரும்புலேருந்து சாறு எடுத்து அதுலேருந்து சர்க்கரைங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அந்த சர்க்கரை என்ன பண்ணுறோம், உற்பத்தி பண்ணி அப்படியே வச்சுட்டுக்கிறோமா? இல்லை இல்லையா? அந்த சர்க்கரையை நம்ம என்ன பண்ணுறோம், தேவைகளின் அடிப்படையில் நம்ம எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், சரிங்களா, நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தரோம். நம்மக்கிட்ட இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வெளிநாட்டவர்களுக்கு, அங்கே கிடைக்காத பட்சத்தில் நம்ம வெளிநாட்டவருக்கும் அதை கொடுக்குறோம். ஸோ இதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன், வாட் இஸ் த மீனிங் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரும்பு கிடைக்கிது இல்லையா, அந்த கரும்பு வர்றது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்த நிலை அதை சர்க்கரை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தொழிற்சாலைக்கு போயிட்டு அதை என்ன பண்ணுறோம், கரும்பு கிடைக்கிது இல்லையா, கரும்புலேருந்து நமக்கு சர்க்கரை கிடைக்கிது இல்லையா, அது செகண்டரி. ஸோ அந்த சர்க்கரை கிடைச்ச சர்க்கரை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், போக்குவரத்து இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியாது. அப்போ அதுதான் பார்த்திங்கன்னா டெர்ஷியரி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிசன் ஹியர். ஸோ நான் இப்போ சொன்ன கதை தான் உங்களுக்கு இந்த கான்வர்சேஷன்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும் முதல்ல பார்க்கலாம். சுகர் கேன் இஸ் கல்டிவேட்டட் இன் அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த primary production. So இதுதான் என்னது, primary. sugar cane is cultivated in agricultural land. So to get sugar we take sugar cane to the sugar factories. By using the machines we produce sugar. Okay, this is the secondary production. ஸோ முதல்ல பண்ணது அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் உற்பத்தி பண்ணுறோம். நாம் தான் முதல்ல உற்பத்தி பண்ணுறோம். சுகர் கேன் கரும்பு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி. ஸோ அந்த கரும்பு என்ன பண்ணுறோம், தொழிற்சாலைக்கு கொண்டு போய் அதுலேருந்து சாறு எடுத்து அது சர்க்கரையாக மாற்றுறோம். ஸோ அதுதான் என்னது, செகண்டரி ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ லைக் சுகர் இண்டஸ்ட்ரீஸ், மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நோன் அஸ் செகண்டரி செக்டார்ஸ்.
ஸோ இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு பேர் என்னது? செகண்டரி செக்டார்ஸ் அண்ட் ஜென்ரலி டிஸ்கிரைப்ட் ஆஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். The tertiary sectors provide all those services which enable the finished goods to reach in the hands of consumer. Who is called consumer? One who gets the products. Okay, யார் வந்து பொருட்களை வாங்குறாங்களோ அவங்க தான் யார்? Consumers. These industries include traders, பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கு மூல காரணம் இந்த போக்குவரத்து வசதி செய்கிறதுக்கு இல்லை பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து நமக்கு பணம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இல்லை இவங்க வந்து அந்த பொருட்களை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் யார்? இவங்க எல்லாருமே வந்து எதில் வராங்க? டெர்ஷரி செக்டார்ஸ் அதில் வராங்க. ஓகே, ஸோ த ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ரா மெட்டீரியல்ஸ் into finished products. Production is the process of changing the raw materials into finished product. Here the factors of production is the input like sugar cane, machinery, labors, etc. So இதில் என்னென்னலாம் தேவைப்படுது பாருங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன தேவை? சுகர் கேன். ஓகே, இன்புட்ஸ் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள்னு அர்த்தம். சுகர் கேன், மிஷினரி, ஓகே, அதுலேருந்து சாறு எடுக்கக்கூடிய மிஷின்ஸ், அதுக்கு லேபர்ஸ், அண்ட் சுகர் இஸ் த அவுட்புட். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே என்ன கிடைக்குது? நமக்கு சர்க்கரையாக அது கிடைக்குது. அதுதான் வந்து அதோடைய அவுட்புட். Now let us learn about the production and the various factors included in the productions like land, labor and capital and entrepreneur and its characteristics in detail. ஸோ நாம் இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறது இந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான லேண்ட், சரியா? அடுத்தது லேபர், அடுத்தது பார்த்திங்கன்னா கேபிட்டல் அண்ட் என்டர்பிரனர். ஸோ இவங்க 4 பேரை பற்றி தான் நாம் டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லிசன். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்குமோ அதே தான் இதில் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் திரும்ப இதை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். டோன்ட் கெட் நவ், லிசன் டு திஸ் ப்ராப்ளம். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் combining the various material inputs and immaterial inputs in order to make something for consumption, the output. ஸோ அதை ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னது? உற்பத்திங்கிறது நம்ம பல பொருட்களை ஒன்றா சேர்த்து அது ஒரு மூலப்பொருட்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேறு வடிவங்களாக மாற்றி கொடுக்கறது, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆக்ட் ஆஃப் கிரியேட்டிங் அன் அவுட்புட், எ குட் or services which has value and contributes to the utility of individuals. Okay, so the production, the output எதற்காக? It is the contributes to the utility of individuals. Utility means uses, பயன்பாடு. ஸோ நமக்கு பயன்படும் பொருளாக அதை மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பயன்படும் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராசஸ். இதில் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராசஸ், எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான ப்ராசஸாக இருக்குது. ஸோ அந்த யூட்டிலிட்டிஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூட்டிலிட்டிஸ் தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டிஸ். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக் refers to the creation of those goods and services which have the exchange value. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு அந்த பண்டமாற்று முறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இப்போ நம்ம உற்பத்தி செய்கிற பொருட்கள் அதை என்ன பண்ணிக்கலாம்? தேவையான அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். ஸோ யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா யூசஸ். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், டைப் ஆஃப் யூட்டிலிட்டி. ஓகே, ஸோ தெர் ஆர் 3 types of utility, that is form utility, place utility and time utilities. Okay, first form utility na என்னன்னு பார்க்கலாம். If the physical form of a commodity is changed, if the physical form of a commodity is changed, its utility may increase. சரிங்களா? இப்போ ஒரு physical form ஆரம்பத்தில் கிடைக்கிறது, அது வந்து மூலப்பொருளாக மாறும் பொழுது, இப்போ பாருங்கள், the demand and uses of cotton increases if it is converted
into cloths. into cloths. இப்போ இந்த பஞ்சு இருக்கு இல்லையா, இப்போ இந்த முதல்ல நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பஞ்சியை உற்பத்தி பண்ணுறோம். ஸோ இப்போ அதனால் பஞ்சினால் நமக்கு என்ன கிடைக்குது, நூல் ரெடி ஆகுது. நூல் ரெடியாகி அது வந்து கிளாத்து துணியாக மாறுது இல்லையா. அப்போ என்ன ஆகுது, நமக்கு துணிக்கு வேணும் அப்படின்னும் போது என்ன ஆகும், பஞ்சு அதிகமாக தேவைப்படும். அப்போ பஞ்சியுடைய உற்பத்தி அதிகமாகும். அதுதான் வந்து ஃபார்ம். முதல்ல வந்து ஒரு மூலப்பொருள் தேவையாக இருக்குது. இப்போ சர்க்கரை வேணும், சர்க்கரை வேணும்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும், கரும்பு வேணும், வேணுமா இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மூலப்பொருட்களை தேவைப்படுறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஸோ பாருங்கள், காட்டன், காட்டன் அப்படின்னா பருத்தி, பஞ்சு இருக்கு இல்லையா, இது என்னவா மாறுது இப்போ கிளாத்து. சரிங்களா, அப்போ நூல் தேவை, அப்போ நூலுக்கு அந்த பஞ்சு தேவை, அதுதான் மூலப்பொருள். அடுத்தது பிளேஸ் யூட்டிலிட்டி பார்த்திங்கன்னா, if a commodity is transported from one place to another, okay, its utility may increase. ஸோ இப்போ செகண்ட், ஸோ இப்போ இதோடைய தேவை அடிப்படை எல்லா இடத்துக்கும் தேவையாக இருக்குன்னும் பொழுது அது என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகுது. இப்போ ஒருத்தவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் இருந்தால் போதுமா, ஒருத்தவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இருந்தால் போதுமா, எல்லாருக்குமே என்ன தேவை, சாப்பாடு தேவை, எல்லாருக்குமே என்ன தேவை, உடைகள் தேவை. அப்போ இந்த மாதிரி தேவைகள் அதிகமாக இருக்கும் போது அப்போ அது என்ன ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்குது. அப்போ அதனால் என்ன ஆகுது, பிளேஸ் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இஃப் ரைஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு டு கேரளா, இட்ஸ் யூட்டிலிட்டி வில் பி மோர். சரிங்களா, இப்போ தமிழ்நாடுலேருந்து எங்கே போகுது, நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக என்ன விளைவிக்கிறோம், நெல் விளைவிக்கிறோம். சரிங்களா, இப்போ கேரளாவில் என்ன அதிகமாக கிடைக்கும் பார்த்தீங்க, ஸோ கோகனட்ஸ் கிடைக்கும், ஸ்பைசஸ் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அங்கே கேரளாவில் மட்டும் வச்சு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் சொல்லுது பிளேஸ் யூட்டிலிட்டி. அடுத்ததான் டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, if the commodity is stored for future usage, its utility may increase. ஸோ இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற ஒரு பொருள் வந்து எதிர்காலத்துலேயும் தேவைப்படும், இன்னையோட அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி இல்லாமல் எதிர்காலத்துலேயும் எத்தனை நாள் ஆனாலும் என்ன பண்ணலாம், அதை நாம் சேமித்து வச்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் யூட்டிலிட்டி. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் agricultural commodities which are used by the consumers throughout the year like paddy, wheat, etc. are stored for future use, its utility increases. அப்படி தானே, இப்போ நமக்கு இப்போ வேணும், இப்போ மட்டும் இல்லை, நம்ம வருஷம் ஃபுல்லாகவுமே என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். சரிங்களா, அப்போ அந்த வருஷம் ஃபுல்லாவுக்கும் தேவையானதை நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடியே உற்பத்தி செய்து சேமித்து வைக்கிறோம். அப்போ அதனால் என்ன ஆகுது, தட் இஸ் அ டைம் யூட்டிலிட்டி. அந்த நேரத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால அதோட உற்பத்தி பொருளும் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார்முங்கிறது ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளாக மாற்றுறது. பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. டைம் யூட்டிலிட்டி சேவிங் ஃபார் ஃப்யூச்சர், எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கக்கூடியது. அதாவது சரிங்களா. ஸோ பாருங்கள், டூ யூ நோவில் பாருங்கள், இந்தியன் எக்கனாமி இஸ் எ மிக்சட் எக்கனாமி. ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் கோ எக்ஸிஸ்ட். சரியா, நம்ம நாட்டில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மயம் அப்படிங்கிறதும் இருக்குது, அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இயங்குறதும் இருக்குது. சரிங்களா, ஒரு சில ஆலைகள், இப்போ ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சில விஷயங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணும், இன்னொரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக எடுத்து செய்கிறாங்க. அதுதான் அது நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி வந்து இஸ் அ மிக்சட் எக்கனாமி. போத் த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் கோ எக்ஸிஸ்ட், ரெண்டும் இணைஞ்சு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஆல் கிளியர் அபவுட் இட்? ஸோ இப்போ இது ப்ரொடக்ஷன் அண்ட் யூட்டிலிட்டி இன்றைக்கி பார்த்தோம். ஸோ அடுத்ததாக இப்போ பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரிங்களா, ஸோ வாட் ஆர் த 3 types of production? Primary production, secondary production and tertiary production. And now we are going to see the primary production. Primary production na enna parunga. Primary production refers to the state of activity in which natural resources are directly used. Since agricultural is given prime importance, it is also referred as agriculture sector production. சரிங்களா, ஸோ நேச்சுரலாக நமக்கு என்ன ஆகுது, டைரக்டாக வந்து பயன்படுது. அது the primary production refers to the state of activity in which natural resources are directly used. Natural resources அப்படின்னா என்னது,
இயற்கை வளங்கள். சரியா? இயற்கை வளங்கள், நிலம் பூமிங்கிறது இயற்கை கொடுத்த வேண்டியது தானே. ஸோ இப்போ இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணுறோம், மலை இருக்குது, இடம் இருக்குது, அந்த மலையை மண்ணெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம உழுது திருத்தி அதை விளை நிலமாக மாற்றுறோம். ஸோ அப்படி இல்லைன்னா மைனிங் சொல்கிறோம் இல்லையா, கோல் மைனிங், டைமண்ட் மைனிங், சுரங்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, நிலக்கரி சுரங்கம். ஸோ அப்போ அதெல்லாம் இயற்கையாக கொடுத்துருக்குறது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையிலேருந்து அந்த வளங்களை எடுக்கிறோம். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி செக்டார்ஸ். மேக்ஸிமம் விவசாயம் நிலத்திலிருந்து தான் பண்ணுறோம். சரியா? நாம் புதுசாக என்ன பண்ணல, ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்காக வேறு இடங்களை தேர்ந்தெடுத்தோ இல்லை வேறு எதுவும் பண்ணலை. அந்த மண்ணுங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் and oil extraction are the example to primary sectors. சரிங்களா? விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள், அதாவது காடுகள், மரங்கள் எல்லாம் வெட்டுறோம் இல்லைங்களா. இப்போ பெரிய பெரிய மரங்களை வெட்டி என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதை பலகையாக உடன் ஃபர்னிச்சர்ஸாக மாற்றுறோம் இல்லைங்களா. ஸோ அது அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த காடுகள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங். ஸோ ஃபிஷ்ஷிங்னது கடல் இயற்கையாக இருக்கிறது தானே, அதுலேருந்து மீன்களை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது மைனிங், சுரங்கம், அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆயில், எண்ணெய் வகைகள், எண்ணெய் கிணறுகள்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ இது ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே இயற்கை வளங்கள். ஸோ இதிலேருந்து செய்யக்கூடியது தான் ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்டரி ப்ரொடக்ஷன். The process of manufacturing products by using primary products as the raw materials is known as secondary level production. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம கரும்பு விளைவிக்கிறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேனுஃபேக்சர்ஸ், ஃபாரஸ்ட், அதாவது மரக்கல், இந்த கட்டைகள் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறோம், வேறு ஒரு பொருளாக மாற்றுறோம். அதுதான் செகண்டரி ப்ரொடக்ஷன். சின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிவன் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு தொழிற்சாலைகள் தேவை இல்லையா. ஸோ அப்போ அந்த தொழிற்சாலை இருக்கிறதுனால அதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம செகண்டரி இம்பார்ட்டன்ஸு, அதுக்கு செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். So it is also referred as industrial sector production. So primary production or agricultural sector production, secondary production or industrial sector production. Okay, so primary sectors and secondary sectors production பாருங்க. Cotton primary sector, பஞ்சி உற்பத்தி பண்ணுறோம் இல்லைங்களா அது. அப்போ காட்டன் இண்டஸ்ட்ரி அது என்னவா மாறுது, கிளாத் ப்ரொடக்ஷனாக மாறுது. அப்போ அது செகண்டரி செக்டார். இப்போ அயன் ஓர், இரும்பு தாதுகள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இரும்பு முதல்ல தாதுக்களை எடுக்கிறது அயன் இண்டஸ்ட்ரி. ப்ரைமரி அயன் ஓர் ப்ரைமரி செக்டார். அயன் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா. ஸோ அயன் இண்டஸ்ட்ரி, இரும்பு தொழிற்சாலை, அது செகண்டரி செக்டார். அதுக்கு இரும்புக்கு தேவையான, அதாவது முழு பொருளாக இரும்பாக மாற்றுறோம் இல்லையா, அந்த பொருளை மாற்றுறது மெட்டீரியல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வேறு என்னென்னலாம் செகண்டரி ப்ரொடக்ஷன்ஸ்னு பாருங்கள். மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்ஸ், கிளாத்திங், கெமிக்கல்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பில்டிங் எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் டு செகண்டரி செக்டார். ஓகே, ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், நூல் நூற்றாங்க இல்லையா. ஸோ நூல் இது பண்ணுறது, இன்ஜினியரிங், பில்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி செக்டார்ஸ். And now we are going to see the tertiary production. Tertiary production is known as the services which are not visible rendered by the teachers, doctors, etc. or to the economy. Okay, banking, insurance, education, health and defense, etc. are the examples to service sector. Okay, so tertiary sectors ku idella karanama amaidhu. Teachers, doctors, okay, banking, insurance and education, health and defense. So these are called tertiary sectors. Okay, next the most of the GDP, that is gross domestic product of our country, is contributed by the tertiary sector. So இப்போ இந்த tertiary sectorல வரக்கூடிய பேங்கிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க தான், அதாவது நம்ம தான் அதிகமாக இருக்கும். டீச்சர்ஸ்,
ஓகே. ஸோ நாம் எல்லோரும் வரி பணம் கட்டுறோம் இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய வரியிலேருந்து தான் என்ன ஆகுது, அந்த வந்து மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சேலரிஸ்லாம் தராங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க த ஜிடிபி, த மோஸ்ட் GDP, gross domestic product of our country, is contributed by tertiary sectors. Okay students, in next class we can see the factors of production. Okay, thank you all.